கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான இந்த ஒரு நன்னாளில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஒரு மனிதனுடைய ஆனந்தம் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு வில் பவரில் தான் இருக்குது. தான் தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். நம்ம இந்த மகிழ்ச்சி ஆனந்தம் தான் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்கலை, நமக்கு இந்த நேரம் செட் ஆகலை, இந்த நேரம் நமக்கு கை கொடுக்காது, இதில் நாம் இறங்கக்கூடாது, நமக்கு நாம் இந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு ஏதாவது நம்மளையே நாம் தவறாக புரிந்து கொண்டாலோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாலோ நம்ம லைஃப்பில் சக்ஸஸே ஆக முடியாது. என் பிள்ளைகளா, என் உறவுகளா, என் சொந்தங்களா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் ஒரு செய்தி, ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்ற வேலை தான் இப்போ நீங்கள் இந்த பகுதிக்குள்ளே வந்திருப்பீங்க. முதல்ல அஸ்ட்ராலஜினா என்ன அப்படின்னா, ஜோதிடம்னா என்னென்னா, உனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். முயற்சி பண்ணு, முட்டிப்பார், மோதிப்பார். உனக்குள்ளே இருக்க ஒரு விஷயம், உனக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது, அதற்கான விஷயத்தை தேடு. இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லி தருவேன். எடுத்த உடனே நம்மளை நாமளே எனக்கு முடியாது சார், நான் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன் சார், வாழ்க்கையே கனவாக போயிட்டு சார், எதுவுமே நான் சொல்கிறேன், நீ நினச்சா நடக்கும் ராஜா. என் பிள்ளைங்களா, நீங்கள் நினச்சா நடக்கும். நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, அசால்ட்டாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது நடக்கிறதுக்கு இந்த நேரம் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து யோசிப்போமா, அதை தான் ஜோதிடம் சொல்லித்தரும். என்னால் முடியும்டா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நான் என்ன வேணாலும் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு கடவுள் என்கிட்ட இருக்கார்ரா, எனக்கு இது இந்த எனக்கு இந்த விஷயத்தை ஒரு நிறுவனத்தை தோண வச்சதே கடவுள் தான், நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சதே கடவுள் தான்டா. அப்போ அந்த கடவுள் என்கிட்ட இருக்காரு. எனக்கு தேவை என்ன, சரியான இடத்த நான் தீர்மானம் பண்ணணும், சரியான ஒரு நோக்கத்தை நான் தீர்மானம் பண்ணணும். இதை ரெண்டையும் நான் தீர்மானம் பண்ணிட்டா, எனக்கு இந்த நேரம் நல்லா இருக்குன்னா இந்த நேரத்தில் நான் ஆரம்பிக்கணும் அந்த பிஸ்னஸை. இதே இந்த ஒரு 6 மாதம் நல்லா இல்லை சார் அப்படின்னா என் பிஸ்னஸை 6 மாதம் தள்ளி ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த ஜோதிடம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, உனக்குள்ளே தோன்றது எல்லாமே நீ நடத்த முடியும்ப்பா அப்படின்னு. அதனால் பலத்தை ஏற்படுத்துங்க. 2025 முடிய போகுது, 2026 ஆரம்பமாக போகுது. இந்த நேரத்திலையும் எனக்கு எதுவும் கிடைக்கல, எனக்கு எதுவும் வரல, நான் நினச்ச மாதிரி இந்த ஆண்டு வரலன்னு நினைக்காதீங்க. சொச்ச காலத்தில் இந்த கொஞ்சம் முடிவு இருக்குது பாருங்க, இந்த முடிவில் ஒரு ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிப்போம், நல்ல துவக்கத்தை ஆரம்பிப்போம். இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். கடவுள் நமக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறார், அற்புதமான பொக்கிஷத்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். இப்போ நான் இதுவரைக்கும் விட்டதை நான் ஆரம்பிக்க போகிறேன். எனக்குள்ளே இருந்த ஒரு பேலன்ஸ் நான் மைனஸாக வச்சுருந்தேனே அதை ப்ளஸ் ஆக்க போகிறேன். எனக்கு என்னை விட்டு பிரிந்தவர்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை விட்டு விலகினவங்களை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, என்னை அவமானப்படுத்தவங்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை வீட்டில் கூட அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க அவங்கள பற்றி இப்போ நான் கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு கவலைங்கிறதே இனிமேல் கிடையாது. நான் நினச்சதை இனிமேல் நான் நடத்த போகிறேன். என்னானாலும் பரவாயில்ல, கடவுள் எனக்கு துணை இருக்கார். த சிவஸ்ரீ சொல்லியிருக்கிறாரு, பிளேத்தமிழ் வாயிலா நான் இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட என் பிள்ளைகளா, நீங்கள் இந்த சொச்ச காலம், இந்த 2025 பேலன்ஸில் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிங்க.
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, நிச்சயமாக வெற்றி ஆவீங்க. என்னென்ன நடக்க போகுது, இந்த சொச்ச காலத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு ஹிண்ட் தரேன். இறங்கி பூந்து விளையாடுங்க, சிறப்பாக இருப்பீங்க. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதம் கொண்ட மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டோட எண்டில் ஏதாவது ஒரு பெரிய திருப்தி ஏற்படுமா அப்படின்னா கம்பல்சரி ஏற்படும். கம்பல்சரி திருப்தி ஏற்படும். ஒரு பெரிய சந்தோஷம் நிச்சயமாக கை கொடுக்கும். எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். நம்ம ஒரு ஃப்ரேமில் தெரிய வருவோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் இது வரைக்கும் தெரியாமல் மறைஞ்சு இருந்தோம்னா இப்போ தெரிய வருவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ கிடைக்க போகுது. புதிய விஷயங்களில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட போடுங்க. சில விஷயம் தள்ளி போயிட்டு தட்டி போயிட்டுன்னு கூட நினச்சிருப்பீங்க. நிறைய செலவு பண்ணிட்டோம், எப்படி இதை எடுக்க போகிறோம் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க. இந்த லாஸ்ட் மினிட் இப்போ உங்களுக்கு பணத்தை பெருக்குவதற்கும் பணம் எக்ஸஸாக வருவதற்கும் நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கும். இந்த காலகட்டத்தில் சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. பெரிய நண்பர்கள் உதவி பண்ண போகிறாங்க. தொழில் அதிபர்கள், தொழில் சம்பந்தப்பட்டவர்கள், வர்த்தகத்தில் உள்ளவங்க, நமக்கு வியாபாரத்தில் உள்ளவங்க உதவி பண்ண போகிறாங்க. நிதி பற்றாக்குறை விலகும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் உயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பொருட்கள் கனவு மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன பொருட்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அது ஒரு வாட்சாக இருக்கட்டும், செப்பலாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் ஒரு கார் இருக்கும், காரில் சைடு மிரர் இருக்கும். அது இப்போ நீங்கள் கவனமாக கையாடலாம், டக்குன்னு இன்னொருத்தன் தட்டிடுவோம். இல்லைன்னா நம்ம காரை நம்மளே ரிவர்ஸ் எடுக்கும் போது பார்த்து எடுங்க, நம்ம கிராஷ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு சில வயிற்று வலி ப்ராப்ளம் ஏற்படும். வயிறு சம்மந்தப்பட்ட, குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படும். மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடை கிளியர் பண்ணிங்க, வெந்நீர் குடிங்க, ரொம்ப உரப்பு சாப்பிடாதீங்க. சில பேருக்கு சில அறுவை சிகிச்சைகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஸ்மால் சர்ஜரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. பூமி வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த ஊரில் இடம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுன்னா, கனவு இருந்தால் அது நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் குடும்ப சொத்துக்கள் உயரும். வருமானங்களோட உயர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை பளுவும் கொஞ்சம் அதிகரிக்கும். சருமத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அதாவது இந்த தோல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் மருந்து கிடைக்கும். அந்த மருந்து தான் சக்ஸஸ் ஆகும். சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் சில விஷயத்தை கண்டுக்காமல் போகக்கூடிய காலகட்டம். சில விஷயத்தை நம்ம கண்டுக்கக்கூடாது இந்த நேரத்தில். அப்போ தான் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மகர ராசிக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகளை, ருணஸ்தானம் சொல்லுவாங்க, கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நல்ல வழி கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். ஆனால் அதை வாங்கி ஒரு பெரிய கடனை அடைச்சிட்டு இந்த சின்ன கடனை அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அடைக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும், பணி மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டில் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறவங்க, குடும்பங்கிற பேரில் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். சில புதிய உறவுகள் கிடைக்கும், புதிய நட்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், நம்மளை புரிஞ்சிப்பாங்க. அதனால் என்னென்னா, அந்த மகர ராசிக்காரவங்களுக்கு சிநேகிதர்களுடைய லாபம், இரு பாலினரும் பார்த்திங்கன்னா இந்த சிநேகித சந்தோஷங்கள் கிடைக்கும். அதனால் நிறைய சிநேகிதர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா காசு எப்படி போகும்னு தெரியாது. அதுமாரி எதனா வார்த்தைகளை இங்கே விட்டுட்டு காசை வேஸ்ட்டாக செலவு பண்ணிடாதீங்க, அப்புறம் கணக்கு காட்டுற மாதிரி போயிடும், பார்த்துக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இந்த பொடுகு தொந்தரவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேன் தொந்தரவு, பொடுகு,
தலையில் இருக்கிற முடி பிரச்சனைகள் இதெல்லாம் மகர ராசிக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மெயின்டைன் பண்ணுறவங்க, அதுவும் பெண்கள் முக்கியமாக தலை சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மகர ராசிக்காரவங்க ஏற்கனவே வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளை பிச்சை எடுப்பாங்க. இதில் பேன் ஒரு விதத்தில் பிச்சை எடுக்கும், பொடுகு ஒரு விதத்தில் பிச்சை எடுக்கும். அதனால் இதுக்கு செலவு பண்ணுறதா அவங்கள கவனிக்கிறதா அப்படின்னு இப்படியே சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும், பார்த்துக்குங்க. அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். சில பேருக்கு வீடு தேடி வந்து பதவி கிடைக்கும். ஆமாம், நீ தான் இதுக்கு லாய்க்கு, நீ தான் எம்எல்ஏ ஆகணும்ப்பா, அது எலெக்ஷன் வேறு வருது பாருங்கள் 2026. அதனால் மகர ராசிக்காரங்களுடைய ஆதரவுகள் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம் தான். எச்சரிக்கையாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் பெஸ்ட்டு டைமு என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் யாரை எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கிங்க. அதேமாதிரி கடனை பார்த்து வாங்கிக்கிங்க, உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த நேரத்தில் தான் நல்லதும் நடக்க போகுது. இந்த நல்லதுன்னா என்ன, வளர்ச்சிக்கான நேரம், பண வரவு, பதவி வரவு, இதெல்லாம் வரவுகள் ஏற்படும். நம்மளை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இந்த ஆள் இதுக்கு சரியான ஆள், இந்த ஆள்கிட்ட இதை எதிர்பார்க்கலாம், இந்த ஆள்கிட்ட தான் இதை வாங்கணும் அப்படின்னு பல பேர் முடிவு பண்ணுவான். இதுதான் மகரம். அப்போ இந்த வேலை பார்க்குறவங்க, இந்த குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம். இந்த இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்களுக்கு இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயம், நீங்கள் சில பேருக்கு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுங்க, நீங்கள் உயர் நிலைமைக்கு போவீங்க. ஒரு அரசியல் கட்சியே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்னது ஐடி ஃபீல்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறாங்களே, அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணி கொடுத்து ஒருத்தவங்களுக்கெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல நேரம். இந்த இளைஞர்கள் காற்று அதிகமாக வீசக்கூடிய வாய்ப்பு, காசு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் திறமையை பயன்படுத்திங்க மகர ராசிக்காரர்கள். நல்லது நடக்கும், சிறப்பாக இருப்பீங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம், இந்த வருஷத்தோட கடைசி நேரம். அதனால் நீங்கள் வழிபடக்கூடியது சிவபெருமான். சிவனை வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக பௌர்ணமியில் சிவனை வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஒரு தடவை பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு, திருப்பதி, ஸ்ரீரங்கம், இது மாதிரி கோவில்களுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஆனால் சிவனை ஃபுல்லாக பிடிச்சிங்க. சிவபெருமான் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை கொடுப்பார். நல்லது நடக்கும். மகர ராசி இந்த காலகட்டம் அப்படி அழகாக காய்களை நகர்த்துங்க. 2025 முடிவில் நாம் இருக்கிறோம். பல கனவுகளோடு 2025 பிறந்தது. சிலருக்கு கனவுகள் நிறைவேறலை, ஆனால் சிலருக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய தருவாய்கள் ஏற்பட்டது, அது நடத்தாமல் போனது. சிலருக்கு நிறைவேறணும் நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த 2025 இந்த லாஸ்ட் மினிட்டு கண்டிப்பாக கனவுகள் நிறைவேறப் போகுது. அதற்கு என்னென்னா, ரொம்ப பெரிய அளவில் ஃப்ரேம் போடாமல், பெரிய அளவில் பிளான் போடாமல், மிகப்பெரிய நம்பிக்கை வைக்காமல், அன்னன்னைக்கு அன்றாடம் இன்னைக்கு இதை நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க. இன்று இந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படி முடிவெடுங்க. இந்த 2025 முடிவில் நீங்கள் சக்ஸஸ்ங்கிற வார்த்தையை எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா தெரிஞ்சிங்க, இன்று இந்த முடிவெடுக்கிறோம், இன்றைக்கி இதை செய்கிறோம், இன்றைக்கி இங்கே போய் இதை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், இது கண்டிப்பாக நடக்கும். பெரிய பிளான் போட வேண்டாம், சின்ன சின்ன பிளானை போடுங்க. அது வருமான பிளானாக இருக்கட்டும், வசதிக்கான பிளானாக இருக்கட்டும், அடிப்படை பிளானாக இருக்கட்டும், அன்றன்றைய பிளானை போடுங்க. என் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அந்த பிளான் சக்ஸஸ் ஆக போகுது. இந்த மழைக்காலம், இந்த மழைக்காலத்தில் இப்போ சில புயல்கள் உருவாகுது. கொஞ்சம் மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். அதனால் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள், என் உறவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை நேரத்தில் உடல் நலங்களில் கவனப்படுத்திக்கிங்க. ரொம்ப மழையில் நனையாதீங்க. என் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய இது அறிவுரை கிடையாது, அன்பு கட்டளை. மழையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. பயணங்கள்லாம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்ததுனாலும் அந்த பயணங்களில் எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வரலான்னு பார்த்துக்குங்க. அதனால் மழைக்காலங்களில் வாகனங்களில் பார்த்து போங்க. என் உறவுகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணுங்கிறது கடவுள் ஆசைப்படுறாரு. நாம் நல்லா இருக்கணும்னு கிரகங்கள் ஆசைப்படுது. நாம் நல்லா இருக்கணும்னு நாமளும் ஆசைப்படணும். நாம் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கணும். எப்படி? எனக்கு இது இப்போ வேண்டாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு என் மனசு தோணுதுன்னா அதை அப்பயே நிப்பாட்டுங்க. மழை தூருது, மழை பெய்யுது, 40ல் தான் போகணுன்னா 40ல் தான் போகணும்.
அந்த ஸ்பீடெல்லாம் இப்போ வச்சுக்கக்கூடாது. மழை காலத்தில் ஸ்பீடாக போகிறவங்க வேண்டாம். புரியுதா நான் சொல்கிறது? அதுமாதிரி குடை இல்லாமல் போகிறேன், ரெயின் கோட் இல்லாமல் போகிறேன், 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், இந்த கதையே வேண்டாம். ஒரு நாள் தள்ளி வேணாலும் போகட்டும், அரை பொழுது வேணாலும் போகட்டும், ஆனால் தள்ளி போட்டு வேலைகளை பாருங்கள், நல்லா இருப்பீங்க. என் உறவுகளே, மீண்டும் நான் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு இந்த நாட்களை சந்திப்போம். அது கண்டிப்பாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்குள்ள எந்த இழப்புகளும் வராது. ரொம்ப சந்தோஷத்தை வரப்போகிறோம். நம்ம எல்லாம் சிறுக சிறுக சேர்க்க போகிறோம். புண்ணியத்தையும் சிறுக சேர்க்குறோம், பணத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமங்களுடைய இன்பத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம். பெருக வாழ போகிறோம். நல்லது நடக்கும். ஆல் த பெஸ்ட். 2025 எண்டு கண்டிப்பாக நல்ல துவக்கமாக இருக்கும். 2026 மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகுது. வாழ்த்துக்களோடு உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.